தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க. ரிஷபராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் இந்த ரிஷப ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும். முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க. தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் மறக்காம கொடுத்து வச்சிருங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேணும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம். தெய்வங்களுடைய வரிசையில சுக்லாச்சாரியார்னு அழைக்கப்படக்கூடிய சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம்ங்க. ரிஷபராசி காளை மாடு உங்களோட சின்னம்ங்க. பூமியுடைய தத்துவம், பூமி உங்களுக்கு தத்துவமா இருக்கிறதுனாலவோ என்னவோ பொறுமையா இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனா யார் என்ன செய்தாலும் அதை அப்படியே தாங்கி கொள்ளக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இயற்கையிலேயே இருக்கா? கிடையாது. ஒரு இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னாக்கா அந்த இடத்துல திமிரா இருக்கக்கூடிய காளியாதான் நீங்க நிப்பீங்க. ஆனா இப்போ சில ஆண்டுகளா சில காலங்களா யார் என்ன செஞ்சாலும் சரி பழியும் பாவமும் உங்கள் மீது விழுது. யார் என்ன சொன்னாலும் சரி அமைதியா நிக்க வேண்டிய நிலைமையில இருக்கீங்க. மாடு மாதிரி உழைக்கிறோம், மாடு மாதிரி அடி உத வாங்குற கணக்கா ஏச்சு பேச்சுக்களை வாங்கிக்கிட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறோம். இந்த நிலையில ஏதாவது மாற்றம் வருமா? எல்லாரும் சொல்றாங்க ரிஷபராசியா சுக்கிர உனக்கு அதிபதி, நீ ரொம்ப நல்லா இருப்பியே, நல்ல கையில பணம் பொருளுமே, அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய நிலைமை நமக்கு மட்டும்தான் தெரியும். இன்னும் ஒரு படி மேல சொல்லுனா மற்றவங்கெல்லாம் நம்மளை பார்த்து நமக்கு என்ன குறைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கௌரவத்துக்கு தான் வாழ வேண்டியதா இருக்கும். உண்மை நிலையில் நமக்கு 10 பைசா நிம்மதி இல்லை, புரியுதுங்களா? ஆனா வெளி கௌரவத்துக்கு நம்ம சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டி தான் ஆகணும். உள்ளுக்குள்ள அவ்வளோ வழிகள் இருக்கு. ஆனா வெளியில சிரிச்ச முகத்தோட வளம் வந்துட்டு இருக்கோம். ஏண்டா இது ரிஷபராசி பற்றி பேசுகிறப்ப நமக்கே தொண்டை கவ்வுது போலையே. ஏன்னா அவங்களுடைய மன அழுத்தம் அப்படி. ஜோதிட ரீதியாக இதில் ஒரு உண்மை இருக்குங்க. எப்படின்னா இப்போ நாங்களே ஜாதகத்தை பார்க்குறப்போ எங்கிட்ட வரக்கூடிய ஜாதகக்காரருடைய கணிப்பு நாங்கள் செஞ்சிட்ருக்கப்போ அவங்களுக்கு நாங்கள் பலன் சொல்லக்கூடிய பட்சத்தில் இந்த மாதிரி நிகழ்வுகள் வரும், புரியுதுங்களா? அந்த பலன்கள் பார்த்திங்கன்னா அந்த அமைப்புக்கு தகுந்த மாதிரி மாற்றத்தை கொடுக்கும். அவங்க கஷ்ட காலத்தை நாங்கள் சொல்கிறப்போ எங்களுக்குமே சொல்லும் போது அந்த கஷ்டங்கள் வரும். அதனால தான் நாங்கள் பெரும்பாலும் ஜோதிடம் பார்க்கக்கூடிய அன்பர்கள் என்ன செய்வோம் அப்படின்னாக்கா, நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல அதாவது நாங்கள் வசிக்கக்கூடிய இடங்களில் ஜோதிடம் பார்க்க மாட்டோம். தனிப்பட்ட முறையில் ஒரு ஆஃபீஸ் மாதிரி போட்டு அந்த மாதிரி தாங்க பார்த்துட்ருக்கோம். ஏன்னா நல்லவங்க கெட்டவங்களுக்கு பலன் பார்க்குறப்ப ஒரு ஜாதகக்காரர் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியான கணிப்பு வரும், ஒரு ஜாதகக்காரர்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி கணிப்பு வரும். அதற்கெல்லாம் கணிப்பு நாங்கள் சொல்கிறப்போ அது எங்களுக்குமே பாதிப்பை உண்டாக்கும். வார்த்தைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி இருக்கும். இப்போ பொதுவாக நான் நிறைய பேர்கிட்ட சொல்வேன். ஒருத்த சொல்லுவாங்க, அம்மா அந்த மாதிரி எனக்கு கூட பிறந்தவங்களே கெடுதலை பண்ணிட்டாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு அண்ணன் பண்ணிட்டான், தம்பி பண்ணிட்டான், அங்காளி பங்காளியில் இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு அந்த கஷ்டம் இருக்குது, இந்த கஷ்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது அவங்களுடைய மன ரீதியான குமுறல்கள். அது தனிப்பட்ட முறை இருந்துட்டு போகட்டும். ஒருவேளை உங்களுக்கு யாராவது துரோகம் செய்கிறாங்க, உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்குறாங்க அப்படின்னா கூட நல்லா இரு அப்படின்னு வாழ்த்திருங்க. நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களை நல்லா வச்சுக்கும். இல்லை நீ என்னை இப்படி பண்ணிட்டியாடா, அப்படிடா இப்படிடான்னு சொல்லிட்டு நம்ம மனசு நொந்து வயிறு எரிஞ்சு அவங்கள திட்டுறப்போ பேசுகிறப்போ அவங்க நல்லா இருப்பாங்க. திரும்ப திரும்ப நம்ம தான் நொந்து போவோம், நம்ம தான் இன்னும் கஷ்டங்களை அனுபவிப்போம். இது ஜோதிட ரீதியான உண்மையான விஷயங்கள். இது சூட்சமமாக கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஒருத்தவங்களுக்கு பெருத்த துரோகம் பண்ணிட்டாங்க, கோபம் வரும், கழுத்தை நெரிச்சு கொண்டரலாம், அடிச்சிடலாம், உதச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா பேசக்கூடாதுங்க. இருந்தாலும் சொல்கிறேன், உங்களுடைய உணர்ச்சி அடிப்படையில் நான் பேசிகிட்டு இருக்கேன். அந்த சமயத்தில் கூட பொறுமையாக இருங்க. அவ்வளவு தாண்டா, இதோட நீ போயிட மாட்ட, கடவுளுனை பார்த்து பாரு, நல்லா இரு, அவ்வளோதான், நல்லா இரு, சந்தோஷமாறு, இப்படி வாழ்த்திட்டு விட்டுடுங்க. அந்த வாழ்த்துக்கள் திரும்ப இந்த பிரபஞ்சம், அந்த தெய்வ அனுகூலம் உங்களுக்கே உங்கள் வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக மாற்றி கொடுக்கும். அவங்க ஒரு படி உங்களை கீழே இறக்கி உங்களை கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னா 100 படி உயர்வை இந்த வார்த்தைகள் கொண்டு போய் சேர்த்துடும், புரியுதுங்களா? தெய்வங்களே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி
வாழ்த்துகளுக்கு வலிமையை கொடுப்பாங்க. புரியுதுங்களா? இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ தலைப்பை பார்த்துருப்பீங்க, 30 ஆண்டுகளுக்கு பிறகு கொடிகட்டி பறக்கக்கூடிய அமைப்பில் ஒரு யோகம் உங்களுக்கு வந்திருக்கு. ஒரு உறவுன்னு சொல்லலாம், உங்கள் வாழ்க்கையில் யூட்டர்ன் அடிக்க போகுதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ இதில் இன்னொரு வார்த்தையை சேர்த்துக்கிறேன், அடித்து சொல்கிறேன், இது நடக்கும் அப்படின்னு ஒரு சிலர். யாரம்மா நீ அடித்து சொல்கிற, என்னம்மா அடித்து சொல்கிற, நீ சொல்கிறது மட்டும் நடக்கலை, உன்னை நான் அடிக்க போகிறேம்மா, இப்படியெல்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க. சரிங்க, அது ஒரு புறம் இருக்கட்டும். ஜோதிட ரீதியா 3 தசாப்தங்களுக்கு பிறகு சூரிய பகவானும் சனீஸ்வர பகவானும் கன்னி ராசி கட்டத்தில் இணைவதன் காரணமாக உருவாகி இருக்கக்கூடிய இந்த நவ பஞ்ச ராஜயோகத்தினால தான் உங்கள் வாழ்க்கை நிலையில் நல்ல மாற்றங்கள் உருவாக போகுது. அதுதான் நான் சொல்கிறேன். அழுத்தம் திருத்தமாக நடக்கக்கூடிய விஷயத்த சொல்கிறத அடித்து சொல்கிறேங்க அப்படின்னு நம்முடைய பேச்சு வழக்கில் சொல்கிறேன். என்னங்க பண்ணுறது? நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களை ஒரு சில விஷயங்களை பார்க்க வைக்கிறதுக்காக சில நுணுக்கங்களை பயன்படுத்த வேண்டியது இருக்குது. வார்த்தைகளை வைத்து வீடியோவுடைய தரத்தை வந்து முடிவு பண்ணிடாதீங்க. நிறைய உண்மையான ஜோதிட விளக்கங்கள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் தாங்க இருக்குது. இப்போ சனி பகவான் அப்படின்னா யாரு? சனி பகவானாக்க கர்மக்காரகன், ஆயுள்காரகன். நம்ம செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் தகுந்த மாதிரி வாழ்க்கையில் சோதனைகளை கொடுத்து நிரந்தரமான உயர்வை தரக்கூடியவர். வாழ்க்கையில் சோதனை, கட்டுப்பாடு, ஒழுக்கம், உழைப்பிற்கான பலன்களை தரக்கூடியவர். சூரிய பகவான் ஆதிக்கம், ஆற்றல், அதிகாரம், புகழ் இதற்கு உரியவர். ஸோ சனி பகவான் சூரிய பகவான் ஒரே ராசியில இணையும் பொழுது இந்த நிலை அப்படிங்கிறது பொதுவா பெரிய பொறுப்பை கொடுக்குங்க. அதே போல பெரிய அழுத்தத்தையும் கொடுக்கும். ஆனா இதே சமயம் உருவாகி இருக்கக்கூடிய இந்த நவ பஞ்ச ராஜயோகம் அப்படிங்கிறது சோதனைகள் வழியாக அதிர்ஷ்ட பலன்கள், உயர்வு, ஆன்மீக வளர்ச்சியை கொடுக்கும். இந்த யோகத்தை பொறுத்த வரைக்கும் 30 வருடங்களுக்கு ஒரு முறைதான் வரும். இந்த அரிய யோகம்ங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ஆட்சி செய்யக்கூடிய உங்களுக்கு 5, 9 இந்த நவ பஞ்ச ராஜயோகத்துடைய சக்தி வாய்ந்த பலன்களும் அமையும். ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா பெரிய பொறுப்பு, தலைமை நிலை, சொத்து, வளம், ஆன்மீகத்தில் உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். இப்போ இந்த யோகம் அப்படிங்கிறது வயது ரீதியாக நான் பலன்களை சொல்லிடுறேங்க. ஒரு கட்ட மாதிரி வச்சுக்கோங்களேன். 6 வயதுல இருந்து 12 வயதுக்குள்ள ரிஷபராசிக்காரங்களாக இருக்கீங்க, ஆண்களோ பெண்களோ ஏதோ ஒன்று. அதாவது குழந்தைகள் கல்வியில் நல்ல வளர்ச்சி இருக்கும், கற்றல்ல ஆர்வம் இருக்கும், கலை, இசை திறன் இதெல்லாம் வந்து வெளிப்படும். இதில் 13 20 வயதுக்கும் உட்பட்டவர்களாக இருக்கீங்க அப்படின்னா நம்பிக்கை, ஒழுக்கம், சனி அருளால பொறுமை, சூரிய பகவானுடைய அருளால தலைமை குணம் வளர்ச்சி பெறும். இதுவே 21 to 30 வயதுக்கான ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் முயற்சி இருக்கும், தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. சோதனைகள் இருந்தாலும் உறுதியான நிலை கிடைக்கும். 31 40 வயது வரை பதவி, புகழ், யோகமான முழுமையான பலன் தரக்கூடிய காலம். அதிகாரம், வருமானத்துல உயர்வை பார்ப்பீங்க. 41 50 வயதுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னாக்கா ஆன்மீகத்துல வளர்ச்சி, சோதனைகள் எல்லாம் தாண்டி நல்ல அமைதி கிடைக்கும். ஆன்மீகத்துல ஈர்ப்பு அதிகமாகும். 51 60 வயது நிலையான செல்வம், சொத்து சேர்க்கை, பிள்ளைகளால் மகிழ்ச்சி, புண்ணியங்கள் வந்து சேரும். இதோட தொழில் ரீதியா, பொருளாதார ரீதியா பலன்களை சொல்லணும்னாக்கா அரசு அதிகாரம், அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் இதற்கு காரண கர்த்தாவான சூரியன் தலைமை குணம் தருவதனால பதவி உயர்வு கிடைக்கும். கல்வி, சட்டம், நிர்வாகம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒழுக்கம் தரதுனால இந்த துறைகளில் நிலையான வெற்றி கிடைக்கும். அதே போல விவசாயம், நிலம், சொத்து இதெல்லாம் வந்து முதலீடு இல்லைங்களா, பெரிய நிதி வளம் கிடைக்கும் இந்த சனி பகவானாலையும் சூரிய பகவானாலையும். அது போல வியாபாரம் செய்யறவங்க சோதனைகள் இருக்கும், அதனால நீண்ட கால வெற்றி இருக்கும். ஆன்மீக பலன்களை பொறுத்த வரைக்கும் சனி மற்றும் சூரிய பகவானால உங்களுடைய மனசு வலுப்பட போகுது. இதோட கர்ம பலன்கள் வந்து நவ பஞ்ச ராஜயோகத்தினால சுத்திகரிப்பு நடக்கும் சொல்லுவாங்க இல்லையா. உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய கெட்டது எல்லாம் வெளியே போயிடுச்சுப்பா, இனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரோக்கியமா இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது போன்ற நம்மளுடைய முன்னோர்கள் செய்த கர்ம பலனோ இல்லை நம்ம ஏதாவது முன் ஜென்மத்தில் பாவங்கள் பண்ணி இருந்தா கூட சரிங்க, அந்த கர்ம பலன்கள் எல்லாம் விலகக்கூடிய அளவுக்கு இந்த நவ பஞ்ச ராஜயோகம் உங்களுக்கு பலன் கொடுக்கும். ஆன்மீக வழிபாடு, குரு அருள் அதிகமாகுது. யாத்திரைகள், புண்ணிய காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பமையும். வாழ்க்கையுடைய அனுபவங்கள் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா இது நாள் வரைக்கும் உங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரியப்படுத்தும், புரியாத விஷயங்களை புரிய வைக்கும். நீங்களே 10 பேருக்கு சொல்லுவீங்க, வாழ்க்கை இதுதான்ப்பா, இதை பண்ணு, இதை பண்ணாத அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது.
போகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்க. எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க. சிவப்பு கம்பள பூஜைன்னு சொல்லுவோம், அதை செய்யுங்க. அதே போல் நவகிரக ஹோமம் செய்கிறது புண்ணியத்தை அதிகப்படுத்தும். சுருக்கமாக சொல்லணும்னா இந்த சனி மற்றும் சூரிய பகவானுடைய இணைவுங்கிறது சோதனைகளை தரும். ஆனால் யோகம் பெரிய வெற்றி, நிலைத்த பொருளாதாரம், ஆன்மீக பலத்தை அதிகப்படுத்தும். செல்வம், புகழ், அதிகாரம், கரும பலன்கள் விலகும். வாழ்க்கை முழுவதுமே குறிப்பாக 30 to 50 வயதுக்குள்ள இருக்கவங்களுக்கு மிகச்சிறந்த சக்தி வாய்ந்த பலன்கள் கிடைக்கும். இன்னும் ஆழமான விளக்கத்தை சொன்னா ரிஷபராசிக்காரங்க சோதனைகள் வழியே உயர்வை பார்க்க போறீங்க. சிரமங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில முன்னேற்றம் மிகவும் அதிகமாகும். குடும்பத்துல மரியாதை, சொத்து, பிள்ளைகளுடைய வளம், சமுதாயத்துல உயர்ந்த பெயர் கிடைக்கும். தன வரவுக்கான பாதை தன்னால தெரியும். தலைமை குணம் உங்களுக்கு உருவாகும். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமணத்துல சில சோதனைகள் இருக்கலாம். ஆனால் யோகம் காரணமா வாழ்க்கை துணை உறுதியான ஆதரவாளர்களாக மாறுவாங்க. இது நாள் வரைக்கும் எப்படியோ நீ எக்கேடோ கெட்டுப்போ, நீ என்ன வேணா பண்ணிட்டு போ, எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும், குடும்பத்துல இப்படி இருந்தவங்க நீ மாற்றம் ஆயிடுவாங்க. இப்படி உங்களுடைய வாழ்க்கை துணை இருந்தாலும் சரி, ரிஷபராசி ஆண்களுக்கும் சரி, ரிஷபராசி பெண்களுக்கும் சரி, திருமண வாழ்க்கை சிறந்த முறையில் மாறும். குறிப்பாக வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக மாறுவாங்க. துணைவியர் மற்றும் துணைவன் ஆன்மீக சிந்தனையோடு இருப்பாங்க. குடும்பத்தில் நல்ல பிள்ளைகள், அன்பான உறவுகள் நிலையாகும். தொழில் மற்றும் வியாபார ரீதியாக வியாபாரம், சொத்து, முதலீடு, கலைத்துறை, நவீன தொழில்நுட்பத்துறை எல்லா துறைகளிலுமே வெற்றி. ஆரம்பத்தில் முதலீடுகள் கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் நீண்ட காலத்துக்கு நிதி வளம் பெறுவது உறுதிங்க. இப்போ ஒரு 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க. ஆனால் இது இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு, ஏன் உங்களுடைய பிள்ளைகள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா வருமானம் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு முதலீடு உங்களுக்கு தென்படும். வெளிநாட்டு தொடர்புகள், பெரிய ஒப்பந்தங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அடுத்த உத்தியோகம், அரசு துறை, நிர்வாகம், கல்வித்துறை, சட்டம், வங்கித்துறை, சில நில அளவைத்துறை, இது போன்ற துறைகளில் பெரிய பதவிகள் கிடைக்கும். சூரியன் மற்றும் சனி பகவானின் இணைவின் காரணமா ஒழுக்கம், பொறுப்பு, அதிகார குணம் அதிகமாகும். இதுலயே வாழ்க்கையின் நடுத்தர வயதில் இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா 30க்கு மேல் நீங்க எல்லாம் முன்னுக்கு வர போறீங்க. அதே போல படிக்கக்கூடிய மாணவர்கள் தன்னம்பிக்கை, ஒருமித்த கவனம், கலை, அறிவியல் ஆர்வம் அதிகமாகும். குரு அருள் காரணமா உயர்கல்விகளை வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் அமையும். போட்டித் தேர்வுகளை, அரசு வேலை வாய்ப்பு உறுதி, முயற்சி பண்ணுங்க. இதுவரைக்கும் படிச்சுட்டு எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, விட்டுறலான்னு இருக்கேன், அதெல்லாம் வேணாம், பாதி கிணறு தாண்டியாச்சு, கொஞ்சம் எட்டி முடிச்சிருங்க. சரிங்களா? ரொம்பலாம் வேண்டாம், ஒரே ஜம்ப்பு தான். இந்த முயற்சிகளில் கண்டிப்பாக அரசாங்க வேலை நிச்சயமாக கிடைக்கும். அதே போல் பணவரவு, சனி மற்றும் குருவுடைய அருளால் நீண்ட கால செல்வம், நிலம், சொத்து சேர்க்கை கிடைக்கும். ஆரம்ப செலவுகள் ஏற்படலாமுங்க. ஓகேங்களா? ஆரம்பத்தில் சிரமங்கள் இருந்தாலும் நிதிநிலை வலுவாக இருக்கும். வியாபார முதலீடுகளில் மிகுந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும். அடுத்த ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் மற்றும் சூரிய பகவான் இவங்க 2 பேரும் சேர்ந்து மன அழுத்தம், தலைவலி, மூட்டு வலி இந்த பிரச்சனைகளை ஆரம்பத்தில் கொடுத்து அதுக்கப்புறம் சரி செஞ்சிருவாங்க. கொடுக்கறதும் அவனே, எடுக்கிறதும் அவனேங்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஆன்மீக சாதனை, யோகா, ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம் இது உங்களுக்கு நீண்ட ஆயுளுக்கு உறுதி சேர்க்கும். உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது இந்த யோகம் மிகப்பெரிய பேரு, புகழ், மரியாதையை கொடுக்கும். பிள்ளைகள் மூலம் பெருமைகள் சேரும். ஆன்மீக ரீதியால மரியாதைகள் கிடைக்கும். சொல்லப்போனா இந்த நவ பஞ்ச ராஜயோகம்ங்கிறது கொஞ்சம் காலத்துக்கு இல்லைங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது கடைசி காலம் வரைக்கும் சாந்தமும் பூர்ணத்துவமும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து உங்களுக்கு பலன் தரக்கூடிய அமைப்பு. இதோட முன்னாடி நீங்க சனி பகவான, சூரிய பகவானை எப்படி வழிபாடு செய்யணும்னு சொன்னேன் இல்லைங்களா? இதோட வியாழக்கிழமைகள்ல குரு வழிபாடு, மஞ்சள் பூ, கடலைப்பருப்பு இதெல்லாம் நெய்வேத்தியமாக வைக்கணும். குரு பகவானுக்கு மஞ்சள் கொண்ட கடலையை மாலையை கட்டி போடுறது சிறப்பு. நினைச்ச காரியங்கள் கை கொடுங்க. குருவருள் இருந்தால் திருவருள் உண்டுன்னு சொல்றாங்க இல்லையா? எல்லா விதமான அமைப்புகளையும் முன்னேற்றத்தை தரக்கூடியவர் குரு பகவான். வியாழக்கிழமைகளில் இவருக்கு விரதம் இருக்க முடியறதுக்கான சிறப்பு. மஞ்சள் உடைகளை வியாழக்கிழமைகளில் பயன்படுத்துங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவப்பு நிற உடைகளை பயன்படுத்துங்க. சனிக்கிழமைகள் நீல நிறம், கருப்பு நிறம் இந்த நிறத்தை பயன்படுத்துங்க. ஓகேங்களா? இது ஒரு சிலருக்கு பிடிக்காது இல்லையா? கரு நீல நிறம் இந்த நிறத்தை பயன்படுத்துங்க. ஏன்னா சனி பகவானுக்கு அது ரொம்ப பிடிச்சமானது. ஓகேங்களா? நம்மளே பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலர் பிடிக்கும் அப்படின்னாக்கா அந்த பச்சை கலர் பார்த்த உடனே ஒரு மாதிரி சந்தோஷம் வரும் இல்லைங்களா? அது போல தான். அதே போல் சிவபெருமான வழிபாடு செய்வதுமே ரிஷபத்துக்கு சிறப்புங்க. ஏன்னா உங்களுடைய ராசி சின்னமான காளை யாருங்க? சிவபெருமானுடைய அசிஸ்டன்ட் இல்லையா? அதே போல் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யணும் அப்படின்னாக்கா திருநள்ளாறு சனீஸ்வரர் கோயிலுக்கு சனி பகவானுடைய சோதனைகளுக்கு நிவாரணம் தரக்கூடிய ஸ்தலம். திருச்செந்தூர் முருகன் கோவில் புகழ் மற்றும் வெற்றி கிடைக்க. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு உயர்வை தரக்கூடிய ஸ்தலம். அதே போல திருப்பதி
வெங்கடாஜலபதி. நிதி வளம் சிறப்பாக இருக்க கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு முறையாவது வந்து இந்த கோயில்கள் எல்லாம் குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. இதோட தினசரி நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரச்சொல் தினமும் 108 முறை கட்டாயம் ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி. ஓகேங்களா, 108 முறை முடிஞ்சால் உட்கார்ந்து எழுதுங்க, தப்பே கிடையாது. அதே போல் சனிக்கிழமைகளில் ஓம் சனீஸ்வராய நமக இந்த மந்திரத்தை 108 முறை சனிக்கிழமைகளில் சொல்லணும். அதே போல் ஓம் நமச்சிவாய இதையும் வந்து சூரிய பகவானுடைய மந்திரத்தோடு சேர்த்து தினமும் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து ஆத்மாத்மா தெய்வத்துக்கிட்ட வழிபாடு செஞ்சுட்டு வரதுங்க சிறப்புங்க. இதோட அதிகமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிறங்கள்னு கேட்டிங்கன்னா, ஆண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வெள்ளை, நீலம், கருப்பு கலந்த உடைகளை வந்து சனி மற்றும் சூரிய பகவானுடைய அமைப்பை சமநிலைக்கு கொண்டு வரும். இதனால் எவ்விதமான பாதிப்பும் உங்களுக்கு வராது. பெண்களை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் அதிகமாக பயன்படுத்துங்க. பச்சை, நீலம், அதே போல் நீலம், கருப்பு சார்ந்த நிறம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு குருவுடைய அருளுக்கான வழி. இதெல்லாம் ஓகே தான். ஆனால் முக்கியமான நாட்களில் கருப்பு நிற புடவை, கருப்பு நிற சட்டையை சனிக்கிழமைகளை மட்டும் பயன்படுத்துங்க. இதோடு நீங்கள் சனிக்கிழமைகளில் நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்கிறப்ப உணவுகளில் எள்ளெண்ணெயை பயன்படுத்துங்க. எள்ளெண்ணெய் சேர்த்து சமைத்த உணவு சனி பகவானுடைய அனுகிரகத்தை வெளிப்படுத்தும். அதே போல் கிழங்கு வகைகளில் சேர்த்துக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவப்பு நிற பழங்கள், மாதுளை, தக்காளி இது அதே போல் கோதுமை சார்ந்த உணவுகள். வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற உணவு, எலுமிச்சம்பழ சாதம், கடலைப்பருப்பு சாதம் இந்த மாதிரி. ஓகேங்களா, பட் இந்த 2 இது இருக்கணுங்க. மஞ்சள் கண்டிப்பாக இருக்கணும். அதே போல் தினசரின்னு கேட்டிங்கன்னா சோளம், கேழ்வரகு, சாமை இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் எடுத்துக்கணும். நோன்பு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு முறையாக எளிய சைவ உணவு எடுத்துக்கிட்டு நோன்பு இருங்க. சுருக்கமாக சொல்லணும்னா இந்த யோகம்ங்கிறது ரிஷபராசிகளுக்கு சோதனைக்கு பின் உச்சத்துக்கு கொண்டு செல்லும். திருமணம், தொழில், நிதி, கல்வி, ஆரோக்கியம் அனைத்துலேயுமே நீண்டகால வெற்றியை கொடுக்கும். தினசரி வழிபாடு பரிகாரம் செய்தீங்கன்னா பெரிய கர்ம சுத்திகரிப்பு நடக்கும். சொல்கிறீங்க இல்லையா, நான் எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல, நான் பண்ணனா என்னுடைய முன்னோர்கள் பண்ணாங்களான்னு தெரியல, இப்படி கஷ்டப்படுறேன், நீங்கள் எப்போ தான் இந்த பாவம் தீருமோன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது எல்லாத்துக்கும் வழி இதுதான். வாழ்க்கையுடைய இறுதியில் நீங்கள் ஆன்மீக ரீதியாக அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு, செல்வந்தராக வாழ்கிறதுக்கு, குடும்பத்தில் மதிப்பு மரியாதையோடு வாழ்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயங்களும் பயன் தரும். இன்னும் கூடுதல் விளக்கம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் ராஜயோகக்காரகர். அதிகாரம், ஆட்சி, ஆற்றல், குணம், தன்னம்பிக்கை, தலைமைத்துவம், சுயநம்பிக்கை, ஆண்மை, புகழ், வெளிச்சம் தரக்கூடியவர். சுயமரியாதை பெறக்கூடிய குணம். சூரிய பகவானுடைய ஆதரவு இருந்தால் போதும், நோய் எதிர்ப்பு சக்தி கூட அதிகமாகும். அரசாங்கத்துக்கிட்ட ஆதரவு, உயர் பதவிகள் கிடைக்கும். சனி பகவானாக்க கர்ம, நீதிபதி, முயற்சி, பொறுமை, ஒழுக்கம், சோதனை, பொறுமை வந்தாலும் சரி, தாழ்மை வந்தாலும் சரி, கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அதை வெற்றி கொள்ளக்கூடிய வலிமையை கொடுப்பார். உழைப்பால கிடைக்கக்கூடிய செல்வம், கர்ம சுத்திகரிப்பு, வாழ்க்கையுடைய பாடத்தை கொடுக்கக்கூடியவர். சனி அருளால் நீண்ட ஆயுள், அறிவு, நிலையான செல்வம் கிடைக்கும். இவங்க 2 பேருடைய இணைவுங்கிறது உங்களுக்கு பெரிய பதவிகள், புகழ், நிதி வளம் இது 3மே மனுஷனுக்கு இருந்துட்டா அவனுடைய வாழ்க்கையே வெற்றிகரம் தான். ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா, அட போட ஆண்டவனே வந்தாலும் தடுக்க முடியாது, நடக்கிறது தான் நடக்கும் அப்படிம்பாங்க இல்லைங்களா. ஆனால் இப்போ இந்த யோகத்தினால உங்களுக்கு வரக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது அந்த தெய்வமே இறங்கி வந்தாலும் சரி, தெய்வமே உனக்கு நான் கொடுக்க மாட்டேன்டா அப்படின்னு தடுக்க வந்தாலும் சரி, கட்டாயம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் மாற்றம் நடக்கும். அம்மா நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு, சோதனைக்கு பின்னாடி தான் எனக்கு வந்து சாதனை வெற்றின்னு சொல்ற, அந்த சோதிக்கும் போதே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை தாங்கக்கூடிய சக்தி கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக உண்டுங்க. சோதனைனாக்கா நீங்கள் சொல்கிற மாதிரி இது நாள் வரைக்கும் அடித்து துவைச்சாங்க பார்த்தீங்களா, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. கொஞ்சம் அது வந்து இப்போ என்ன சொல்கிறதுனா, ஒரு அழகான வீடு கட்டணும், அப்போ நம்ம வந்து பிடிச்ச மாதிரி கட்டணும், வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கட்டணும், அதில் எந்த இடங்களில் என்னென்ன மாதிரியான அமைப்பு இருக்கணுங்கிற ஒரு கனவு இருக்கும் இல்லைங்களா, அந்த கனவு நனவாகிறதுக்கு டைம் எடுக்கணும்ல. இப்போ உனக்கு 2 நல்ல வீடு கட்டித்தரேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறது எல்லாமே சேர்த்து நான் கட்டி கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொன்னால் கூட நம்ம என்ன பண்ணுவோம், டவுட் படுவோம். அதெல்லாம் எப்படிப்பா முடியும், நீ சொல்கிறதெல்லாம் என்ன இன்னைக்கு கட்டி என்ன நாளைக்கு என்ன அதை இடித்து போட்டுட்டு போகிறதா, கம்முன்னு போப்பா, அதெல்லாம் அப்படிலாம் வேண்டாம், எனக்கு பொறுமையாக நான் சொல்கிற மாதிரி நிறுத்தி நிதானித்து 1 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நேரம் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு நிரந்தரமாக தலைமுறையாக இருக்கிற மாதிரி வீடு வேணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போது வெற்றிகளாக இருக்கட்டும், அதிர்ஷ்டங்களாக இருக்கட்டும், நான் நினைக்கிறத நடக்கிறதா இருக்கட்டும், உடனே நடந்தால் அது நிலைக்குமா, அதனால் நம்ம தரக்கூடிய அதிர்ஷ்டத்தை ரிஷபராசிக்காரங்க தாங்குவாங்களா அப்படின்னா சூரிய பகவானும் சனி பகவானும் கொஞ்சம் உங்களை வந்து அசைச்சு பார்ப்பாங்க. சூரிய பகவான் அதை பண்ண மாட்டார், சனி பகவான்
ஏப்பா நம்ம இவ்வளோ அதிர்ஷ்டத்தை கொடுக்குறோம், பையன் தாங்குவானா பொண்ணு தாங்குவாளா அப்படின்னு கொஞ்சம் சோதிப்பாங்க. அந்த நேரத்தில் எல்லாத்தையும் நான் தாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி அப்படி நிற்கணும். நம்ம பார்க்காத கஷ்டமா, ஓகேங்களா? ஏன்னா ஒரு ஒப்பந்தத்துக்கே போகிறீங்க, போட்டியாளர்கள் வந்து நிற்கிறாங்க. ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, இல்லை ஒரு போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கிறீங்க, கூட போட்டியாளர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள சமாளிக்கணும் இல்லையா? அவங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ணணும் இல்லைங்களா? அந்த இடம் தான் சோதனை, புரியுதுங்களா? மற்றபடி என்ன கேட்டிங்கன்னா, இந்த நவ பஞ்ச ராஜயோகம்ங்கிறது ரிஷபராசியுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கஷ்டங்களையுமே விலக்கி வைக்குது. சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறுது, துன்பங்கள் குறைந்து செல்வ சாந்தி அதிகமாகுது. இதே குடும்ப உறவுகள் மற்றும் வழிபாடுன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் விநாயகர், சிவன், சூரியன், சனி இந்த தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்கிறது சிறப்பு. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் மாதா, தந்தை, பெரியவங்களை அதிகமாக மதிப்பு கொடுத்து நடத்திக்கோங்க. சனி பகவானுடைய அருளால் ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவுகளை தானம் கொடுங்க. இதோட நீங்கள் அன்றாட வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலையில் சூரிய பகவானுக்கு தண்ணீர் அர்ப்பணம் பண்ணுங்க. அதே போல் அந்த நாளில் ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லணும். திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு பூஜை அபிஷேகம் செய்யலாம். ஓம் நமச்சிவாய இந்த மந்திரத்தை பயன்படுத்துங்க. செவ்வாய் பகவானுக்கு இந்த நாளில் செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் பூஜை பண்ணலாம். இல்லை பெருமான வழிபாடு செய்யுங்க. ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை சொல்லுங்க. புதன்கிழமைகளில் விஷ்ணு வழிபாடு, வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு, வெள்ளிக்கிழமைகளில் சக்தி பூஜை, சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு பூஜை செய்கிறது, தான தர்மங்கள் கொடுக்கறது சிறப்பு. அதே போல் உங்கள் உணவு பழக்க வழக்கங்கள்னு பார்த்தோம்னா, காலை நேரத்தில் பழங்கள், பால் சேர்த்துக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவப்பு நிற பழங்கள், முன்னாடி சொன்னதா மாதுளை, தக்காளி, ஆப்பிள், இந்த மாதிரி சனிக்கிழமைகளில் எள்ளெண்ணெயால் சமைத்த உணவு, உளுந்தெல்லாம் சேர்த்துக்கோங்க. வாரத்துக்கு ஒரு முறை யாருக்காவது உங்களால் முடிஞ்ச உணவு தானம் கொடுக்கறது சிறப்பு. மிதமான காரம், இனிப்பு இது உங்கள் ஆரோக்கியத்தை அப்படியே சிறப்பாக வச்சுக்கும். உங்களுடைய நிறம்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமைகளில் கருப்பு, நீலம், அதே போல் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவப்பு, ஆரஞ்சு, வியாழக்கிழமைகளில் மஞ்சள். பொதுவாக ரிஷபராசி அதிகமாக வெள்ளை நிறத்தை அதிகமாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த விஷயங்கள் இருந்தே இப்போ வரைக்கும் பார்த்த தகவல்கள் எல்லாமே ரிஷபராசியுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே ஒரு பெரிய எல்லா பிரச்சனையுமே சரி செஞ்சதாக தாங்க இருக்குது. எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, அது எல்லாத்தையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் எப்படியோங்க, ஆனால் இனி சூப்பராக இருக்க போகிறீங்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.